ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருமையான 2 டைப்பில் மசாலா தோசை. ஒரே பேட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மசாலா தோசை. அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. அதில் 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சியும் கொஞ்சம் வதங்கட்டும். 2 பெரிய வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் பாதி வதங்குற டைமில் பச்சை மிளகா 3 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கிறேன். ஒரு பெரிய கேரட்டு, கேரட்டை நல்லா துருவி அதையும் போட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு மசாலா தோசை. உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்தை தகுந்தவாறு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. வத்தல் பொடி, 100 கிராம் பச்சை பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த ரெண்டையும் நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசித்து நம்ம கேரட்டு, வெங்காயம், தக்காளிலாம் வதங்கிட்டு அதோடு சேர்த்து போட்டு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். எல்லாம் மிக்ஸ் ஆகி வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி போதும். நல்லா மிக்ஸ் ஆகி அதில் கொத்தமல்லி தூவி இறக்கி அதில் ஆறுறதுக்கப்புறம் தனியாக எடுத்து இதை மாதிரி வச்சுக்கோங்க. தோசை பேட்டரும் எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலாவும் இருக்குது. தோசை பேட்டரை ஊற்றி அது ரொம்ப திக்காக ஊற்ற வேண்டாம் தோசை. ஏன்னா அந்த மசாலா தோசை பண்ணுறப்போ கொஞ்சம் தின்னாகவே இருக்கணும். அது நான் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு நெய்லாம் ஊற்றுறப்போ அந்த நெய்யோட ஸ்மெல் தான் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் மசாலா தோசைக்கு எப்போவுமே நான் ஆயில் ஊற்றி தான் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா எல்லா பக்கமுமே நல்லா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் போட்டு மடித்து எடுத்திங்கன்னா அருமையான சூப்பராக இருக்கும் இந்த மசாலா தோசை. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு அருமையான தக்காளி வெங்காய சட்னி. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகா காரத்துக்கு அந்தவாறு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டி அளவுக்கு இஞ்சி, இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கொஞ்சம் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல தக்காளி வெங்காயம் சட்னி அதே மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சட்னி போட்டு அதுக்கப்புறமா மசாலாவை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரே டைப்பில் 2 விதமாக நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 2 பக்கமும் போட்டு எடுத்திங்கன்னா அருமையான 2 டைப் நம்மளுக்கு கிடைக்கும் மசாலா தோசை. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய சட்னி இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் தாளிப்பு போட்டு எடுத்துக்கோங்க. 2 தோசைக்கும் அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.